ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 4ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து பேஜ் நம்பர் வந்து 9 அந்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா குட்டீஸ்? அறிந்து கொள்வோம். தமிழக அரசுடைய சின்னங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா குட்டீஸ்? சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் தான் நம்ம தமிழக அரசுடைய சின்னம். தமிழக அரசோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் திருவில்லிபுத்தூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லலாம், திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தமிழ்நாட்டோட சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, அந்த கொடி எல்லாத்துலேயுமே வந்து இந்த படத்தை தான் போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு அப்படின்னு படம் போட்டுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தோட அந்த படத்தை தான் போட்டிருப்பாங்க. திருவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம். பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரகத புறா. பறவைன்னு பார்த்தீங்கன்னா மரகத புறா. பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராறும் கடலுடுத்த. தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடல் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராறும் கடலுடுத்த தமிழ்தாய் வாழ்த்து. மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தாள் மலர். செங்காந்தாள் மலர் மலர்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தல் மலர். இது வந்து கிராமங்களில் அந்த வயல்வெளி ஓரத்தில் இந்த செங்காந்தல் மலர் வந்து கடக்கும். கிராமத்தில் உள்ள குழந்தைகள் பார்த்துருப்பீங்க. பரதநாட்டியம் நாட்டியம் பார்த்திங்கன்னா நடனம் வந்து பரதநாட்டியம். நம்மளுடைய தமிழக அரசினுடைய நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பரதநாட்டியம். தமிழ்நாட்டுடைய நடனம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். மரம் அப்படின்னு பார்த்தோம்னா பனைமரம். பனைமரம் தான் நம்ம நாட்டினுடைய மரம் வந்து பனைமரம். தமிழகத்துடைய மரம் வந்து பனைமரம். விலங்குன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு. அதாவது இந்த வரையாடு வந்து மலைப்பகுதிகளில் கிடைக்கும் காணக்கூடிய ஒரு வகையான ஆடு தான் வரையாடு. மலைகளில் தான் இந்த வரையாடு பார்க்கலாம் நீங்கள். விலங்குன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு. மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஆடு வரையாடு. விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துடைய விளையாட்டு வந்து கபடி. தமிழ்நாட்டுடைய விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி. அவ்வளோதான் குட்டீஸ். தெரிந்து கொள்வோம் பகுதியில் வந்து நம்ம தமிழ்நாடு அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய சின்னங்கள் என்னென்ன பறவைகள், மரங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.